ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான பலாக்கா கிரேவி எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து வதங்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். நான் பெரிய தக்காளியாக இருக்கவும் ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன், இல்லைன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் அரை பலாக்காவை மேலே தோல் சீவி இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க. மசாலாவில் செய்கிற அளவுக்கு பலாக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டேன். தயிர் சேர்த்து வதக்கும்போது பலாக்கா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது தேங்காவில் பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. குக்கரில் மூடி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட பொரியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையை சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.